Hi, good evening. This is Dr. S. Maheswari for NCERT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற கண்டென்ட் என்சைம் ஃப்ரம் பயோமாலிக்யூல்ஸ் சாப்டர். பயோமாலிக்யூல்ஸில் நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் எப்படி ஐசோலேட் பண்ணுறோம் அதெல்லாம் பார்த்தோம். செகண்ட் வீடியோவில் ஜென்ரலாக கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ், அது அமினோ ஆசிட்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த லெசனோட பெரிய வால்யூமாக கொடுத்துருக்கிற ஒரு கண்டென்ட் என்சைம். ஏன்னா என்சைம்குள்ளே அவ்வளோ கண்டென்ட் இருக்குது, கிளாசிஃபிகேஷன் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் அதனுடைய ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் ஃபேக்டர் அதனுடைய ஆக்ஷனை ஏற்றுது, இறக்குது, அந்த மாதிரி ப்ளஸ் இன்ஹிபிட்டாஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்சைமில் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் அதிகமான கொஷினை இந்த என்சைம் பார்ட்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டாபிக் உள்ளே போவோம். என்சைம்ஸ் அப்படின்னு சொன்னால் நொதிகள் அப்படின்னு சொல்கிறோம். நொதிகள் இல்லாத ஒரு மெட்டபாலிக் ரியாக்ஷனை நம்மளுடைய சிஸ்டமில், லிவிங் சிஸ்டமில் பார்க்கவே முடியாது. ரீசன் என்னென்னா, ஒரு ப்ராடக்ட்டு ஒரு அடுத்த ப்ராடக்ட்டுக்கு ரியாக்டண்ட்டாகவும் செயல்படுகிறது. ஸோ இங்கே நடுவில் வர அத்தனையும் மாத்திர ஒரு ரியாக்டண்ட்லேருந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகிற ஸ்பீடு இருக்குல்ல, அது என்சைம் ரொம்ப பக்கா ஸ்பீடாக பண்ணுது. என்சைம் இல்லைன்னா அது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அப்படி ஸ்லோவாக போகும் பட்சத்தில் நமக்கு அதிகமான எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். அவ்வளோ எனர்ஜியை நம்ம லிவிங் சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்ணலை. அதுக்கு ஈக்குவலாக நம்மளால் சாப்பிடவும் முடியாது. ஸோ ரொம்ப கம்மியாக ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டு ஸ்பீடில் பண்ணுற ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா தட் இஸ் மிஸ்டர் என்சைம். ஸோ என்சைமை பற்றி படிக்கும்போது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா ரொம்ப கம்மியான அளவு தான் உள்ளே வருது, ஆனால் அதனுடைய வேகம் அப்புறம் அது பண்ணுற ஆக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அபரீதமாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ போவோம் டாபிக்குள்ளே. Enzymes. Almost all enzymes are protein, globular protein especially. There are some nucleic acids that behave like enzymes. They are called ribozymes. Ribozyme is nucleic acid. RNA ribozyme is an enzyme. One can depict an enzyme by a line diagram. லைன் டயக்ராம் இன் த சென்ஸ் அமினோ ஆசிட் நம்ம ஒரு லீனியராக ஒரு ப்ரைமரி ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம்ல, அந்த மாதிரி. An enzyme like any protein has a primary structure, that is amino acid sequence of the protein, அதே மாதிரி. An enzyme like any protein has the secondary and the tertiary structure. ஒரு protein மாதிரி secondary or tertiary structure, linear structure எல்லாமே enzymes. So enzymes are proteins actually. When you look at a tertiary structure, figure 9.3d, you will notice that the backbone of the protein chain fold upon itself. The chain crisscrosses itself and hence many crevices or pockets are made. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போது இப்படி இருக்குது, ஒன்று மேலே ஒன்று அப்படியே இப்படி போட்டுக்கிட்டே இருக்குது, இப்படி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்று மேலே ஒன்று அது அப்படியே சுற்றி இது நம்ம செகண்டரி ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஆல்ஃபா ஹெலிக்ஸோ இல்லை பீட்டா ப்ளீட் அந்த மாதிரி செகண்டரியோ டெர்ஷரியாலாம் இருக்கும்போது இப்போது இப்படி போட்டுகிட்டே இருக்கும்போது அங்கங்கே தில் பி ஜஸ்ட் ஃபார்மிங் பாக்கெட்ஸ்னால் ஒரு இந்த கிரிவிசஸில் ஒரு ஜாயிண்ட் அங்கங்கே ஒரு குழி விழுந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. தே ஆர் ஆக்சுவலி ஆக்டிவ் சைட் ஆஃப் அன் என்சைம். அதை தான் நம்ம ஆக்டிவ் சைட்டுன்னு சொல்கிறோம். இப்போ பார்ப்போம். Many crevices or pockets are made. One such pocket is the active site. An active site of an enzyme is a crevice or a pocket into which the substrate fit. என்சைம்ஸ் ஆர் சப்ஸ்ட்ரேட் ஸ்பெசிஃபிக்னு சொல்லுவோம். ஏன்னா அது ஒரு என்சைம் ஒரு பொருள் மேலே ஒரு ரியாக்டன் மேலே ஆக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரியாக்டன் பேர் தான் நம்ம இங்கே சப்ஸ்ட்ரேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் அ செகண்ட், திஸ் இஸ் அன் என்சைம். இப்படி இருக்குது, இதுதான் என்சைம்னு வச்சுக்கோங்க. இது என்சைம்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போது இதோட சப்ஸ்ட்ரேட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஜஸ்ட் கோ அண்ட் பைண்ட் வித், இப்போ இது சப்ஸ்ட்ரேட்டாக இருக்கலாம், இது சப்ஸ்ட்ரேட். ஸோ இதை லாக் அண்ட் கீ ஹைப்போதசிஸ்ன்னு கூட பார்ப்போம். எ பர்டிகுலர் கீ ஒன்லி ஓப்பன் அ பர்டிகுலர் லாக், அந்த மாதிரி. என்சைம்ஸ் ஆர் சப்ஸ்ட்ரேட் ஸ்பெசிஃபிக். ஸோ அவங்க போய் இந்த ஷேப்பில் இருக்கிற என்சைம் இந்த சப்ஸ்ட்ரேட்டோட பைண்ட் ஆகுது. இப்போ பைண்ட் ஆகிற அந்த ஒரு குழி இருக்கு இல்லையா, அதுதான் ஆக்டிவ் சைட். ஏதோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அது கிளச் பண்ணும், அதை தான் நம்ம ஆக்டிவ் சைட்டுன்னு சொல்கிறோம். இப்போ படிப்போம். Thus enzymes through their active site catalyze
catalyze reactions at a higher rate. ரொம்ப fastest speedல. Enzymes catalyst differ from inorganic catalyst in many ways, but one major difference needs mention. So there is an inorganic catalyst, normal reaction, enzyme போட்ட enzymatic reaction. ரெண்டுத்துலேயும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் அதில் மேஜராக ஒன்றை கம்பல்சரியாக இங்கே மென்ஷன் பண்ணியே ஆகணும். Inorganic catalysts work efficiently at high temperature and high pressures, while enzymes get damaged at high temperature, say above 40 degrees C. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் போகுது, அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹை டெம்பரேச்சர்லேயும் அது தன் வேலையை தொடர்ந்து செய்யும், ஹை ப்ரெஷரில் செய்யும். ஆனால் டெம்பரேச்சர் அதுக்கு பாடி கண்டிஷனை விட அதிகமாக போகும்போது என்சைம்ஸ் ஒர்க் பண்ணுறது இல்லை. தட் இஸ் செல்லுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் இருக்குது இல்லைங்களா, அதை தாண்டி போகும்போது என்சைம்ஸ் ஒர்க் ஆகாது. பிகாஸ் என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டாலே அது தெர்மோலெபைல்னு சொல்லுவோம், அது ஹீட்டு தாங்காது அந்த கண்டிஷன். இப்போ பார்ப்போம். However, enzymes isolated from organisms who normally live under extremely high temperature, hot vents and sulfur springs are stable and retain their catalytic power even at high temperature up to 80 to 90 degrees C. Thermal stability is thus an important quality of such enzymes isolated from thermophilic organisms. இப்போ என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷனில் இருக்கிற அந்த டெம்பரேச்சர் வித்ஸ்டாண்டிங் என்சைமேட்டிக் ரியாக்ஷனில் இல்லை தான். ஆனாலும் தெர் ஆர் சம் என்சைம்ஸ், இப்போது தெர்மோஃபிலிக் மைக்ரோப்ஸ் படிச்சிருக்கோம், எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ்னு ஆர்கிபாக்டீரியாவில் படித்தது. அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையஸ்ட் டெம்பரேச்சரில் வாழற சில பாக்டீரியா, சில மைக்ரோப்ஸ் கேப்பபிள் ஆஃப் லிவிங்னா அதில் இருக்கிற என்சைம் ஆர் வித்ஸ்டாண்டிங் அந்த ஹையஸ்ட் டெம்பரேச்சர். அப்படின்னா அந்த என்சைமை நம்ம ஐசோலேட் பண்ணி யூஸ் பண்ணுறோன்னா முக்கியமாக பிசிஆர் டெக்னிக்கில் நம்ம யூஸ் பண்ணுறோம். டாக் பாலிமரேஸ்ன்னு நெக்ஸ்ட் புக்கில் படிப்போம் நம்ம. டாக் பாலிமரேஸ், தெர்மோஃபிலஸ் அக்வாட்டிகஸ், அந்த ஹீட் ரெசிஸ்டண்ட் என்சைம் அதெல்லாம் அதுவும் இருக்குது. அதனால் டோட்டலாக நம்ம என்சைம்னா தெர்மோலெபைல்லாம் ஒதுக்கிட முடியாது அப்படின்னு ஒரு சின்ன ஹிண்டிங்கு. Okay, then chemical reactions. How do we understand these enzymes? Let us first understand a chemical reaction. Chemical compounds undergo two types of changes. A physical change simply refers to a change in shape without breaking of bond. This is a physical process. இப்போ நம்ம ஒரு ரியாக்ஷன்னா என்ன அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல கெமிக்கல் ரியாக்ஷன். கெமிக்கல் ரியாக்ஷன்னா ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து ஃபிசிக்கல் சேஞ்ச், அதாவது ஒரு பாண்டெல்லாம் பிரேக் பண்ணல ஆனால் ஷேப்பை மட்டும் மாற்றுது, இது ஒன்று. திஸ் இஸ் ஃபிசிக்கல், அது ஷேப்பை மாற்றுறதுனால இது ஃபிசிக்கல் ப்ராசஸ். அனதர் ஃபிசிக்கல் ப்ராசஸ் இஸ் எ சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் மேட்டர். அதாவது அது லிக்விட்லேருந்து சாலிடாக மாறுறதோ, இல்லை சாலிட்லேருந்து லிக்விடாக மாறுறதோ, இல்லை வேப்பராக மாறுறதோ, அந்த ஸ்டேட் ஆஃப் மேட்டரையே அது மாற்றுறது ஒரு டைப் ஆஃப் சேஞ்ச். when ice melt into water or when water becomes a vapor. So these are all physical processes. However, when bonds are broken and new bonds are formed during transformation, this will be called a chemical reaction. இப்போ உங்களுக்கு பாண்டு உடையிறது, இல்லை பாண்டு ஃபார்ம் ஆகிறது, இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இந்த மாதிரிலாம் நடந்தால் அது கெமிக்கல் ரியாக்ஷன், அது ஃபிசிக்கல் ப்ராசஸில் வரல. ஃபார் எக்ஸாம்பிள், பேரியம் ஹைட்ராக்சைடு இங்கே கொடுத்துருக்கு, BaOH2 ப்ளஸ் H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட். இது ரெண்டுத்தையும் போட்டால் பேரியம் சல்ஃபேட் ப்ளஸ் வாட்டர் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஒன்றுத்துக்கு ஒன்று உடச்சி கொலைட் பண்ணி அது கைனடிக் எனர்ஜியை ரைஸ் பண்ணி they produce one new product, இல்லையா, is an inorganic chemical reaction. Similarly, hydrolysis of starch into glucose is an organic chemical reaction. Starch hydrolyze பண்ணி glucose ஃபார்ம் ஆகுறது organic chemical reaction. Rate of physical or chemical process refer to the amount of product formed per unit time. Rate of reaction நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே டெல்டா P by டெல்டா T, அதாவது ப்ராடக்ட், Pங்கிறது இங்கே ப்ராடக்ட் அண்ட் டீங்கிறது டைம். ஸோ எவ்வளோ ப்ராடக்ட் நான் பர்டிகுலர் டைம் கிடைக்குதோ அதுதான் ரேட்டு. இப்போ நிறைய ப்ராடக்ட் ரொம்ப ஷார்ட்டஸ்ட் ஸ்பேனில் நமக்கு கிடைக்குதுன்னா ரியாக்ஷன் ஸ்பீடாக நடக்குதுன்னு அர்த்தம். அது நடத்துகிறவர் யாருன்னா நம்ம என்சைம். ஸோ ரேட் கேன் ஆல்சோ பி கால்டு வெலாசிட்டி. இங்கே நம்ம ரேட்டை வெலாசிட்டின்னு சொல்லலாம். இஃப் த டைரக்ஷன் இஸ் ஸ்பெசிஃபைட். ரேட்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை டெம்பரேச்சர் அமங் அதர் ஃபேக்டர்ஸ். அமங் அதர் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் டெம்பரேச்சர் மட்டும் இல்லை,
There are some other factors also. வேறு விஷயங்களும் இருக்குது. இந்த ரியாக்ஷன் ஸ்பீடை என்ஹான்ஸ் பண்ணுறதோ இல்லை குறைக்கிறதோ எதுவாக இருந்தாலும் இப்போ படிப்போம். A general rule of thumb is that rate doubles or decreases by half for every 10 degrees C change in either direction. So ஒவ்வொரு 10 degree Cலையும் either it will get doubled, 2 மடங்காக இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லை டிக்ரீஸ் ஆகலாம், போத் த டிரெக்ஷன், ரிவர்சபிள்லையும் சரி ஃபார்வர்ட் டிரெக்ஷன்லையும் சரி. Catalyzed reactions proceed at rates vastly higher than that of uncatalyzed one. So catalyzed reaction இப்போ enzyme catalyzed reaction ஃபாஸ்டராக போகுது uncatalyzed ones விட, that is enzyme யூஸ் பண்ணாததை விட. When enzyme catalyzed reactions are observed, the rate would be vastly higher than the same but uncatalyzed reaction. இப்போ ஒரு என்சைம் இல்லாமல் நடக்கிறதுல என்ன ப்ராடக்ட் கிடைக்குதோ அதே ப்ராடக்ட் தான் என்சைம் யூஸ் பண்ணாலும் கிடைக்கும், ஆனால் நிறைய கிடைக்கும் in a short span of time. அதுதான் இங்கே சொல்ல வராங்க. இங்கே பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் forms carbonic acid H2CO3 with the help of carbonic anhydrase. இது one of the fastest enzyme நம்ம உடம்புல. இதை பற்றின டீட்டெயில் நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் ஹியூமன் ஃபிசியாலஜியில் படிப்போம். ஏன்னா இது ஃபார்ம் ஆகி ஆகணும், நமக்கு வந்து வீனஸ் பிளட்டும் இருக்கணும் as well as ஆர்டீரியல் பிளட்டும், ஆக்சிஜனேட்டட் டீஆக்சிஜனேட்டட் பிளட் ரெண்டுமே ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம உடம்புல டிஷ்யூவில் இருந்து கார்பன் டை ஆக்சைடை தூக்கிக்கிட்டு வந்து ஆல்வியோலையில் போட்டு அங்கேருந்து வெளியே போகுது. ஆல்வியோலைக்கு உள்ளே வர ஆக்சிஜன் டிஷ்யூக்குள்ளே போகுது. இந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறதுக்கு முக்கியமாக வர ஒரு ஆள் யாருன்னா கார்பானிக் அன்ஹைட்ரேஸ். இப்போ பாருங்கள், இந்த பேராகிராஃபில் அமேசிங்காக இருக்கும். இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் எனி என்சைம் திஸ் ரியாக்ஷன் இஸ் வெரி ஸ்லோ வித் அபவுட் 200 molecules ஆஃப் கார்பானிக் ஆசிட் பீயிங் ஃபார்ம்ட் இன் an hour. ஜஸ்ட் நோட்டிஸ் திஸ், 200 molecule in 1 hour. ஓகே, ஸோ வாட்டரும் கார்பன் டை ஆக்சைடும் சேர்ந்த வாட்டர் எங்கே இருக்குன்னா பிளாஸ்மாவில் இருக்குது. However, by using the enzyme present within the cytoplasm called carbonic anhydrase, the reaction speed dramatically increases with about 6 lakhs molecule being formed every second. So, இங்கே 200 molecule 1 hour, இங்கே 6 lakhs molecule in every single second. என்ன ஒரு amazing speed பாருங்கள். The enzyme has accelerated the reaction rate by about 10 million times. இதெல்லாம் எக்ஸாம் கொஷினாக வர சான்சஸ் இருக்குது. The power of enzyme is incredible indeed. இதுதானே. ஸோ 200 molecule in 1 hour எங்கே இருக்குது, 1 secondல 6 lakh molecule formation எங்கே இருக்குது. ஸோ 10 million times excessively. So there are thousands of types of enzymes, each catalyzing a unique chemical or metabolic reaction. நிறைய என்சைம்ஸ் இருக்குது நம்ம உடம்புல. ஒன்றுத்துக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அவங்க இல்லைன்னா நம்ம உடம்போட மொத்த மெட்டபாலிக் ரியாக்ஷனுமே மாறிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். A multi-step chemical reaction when each of the step is catalyzed by a same enzyme complex or different enzymes is called a metabolic pathway. For example, glucose இருக்குது. குளுக்கோஸ் வந்து 6 கார்பன் காம்பவுண்ட், அதிலிருந்து 3 கார்பன் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. அதுதான் பைருவிக் ஆசிட். திஸ் இஸ் கிளைகோலிசிஸ். குளுக்கோஸ்லேருந்து நமக்கு ஃபார்ம் ஆகிறது. திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் ரெஸ்பிரேஷன். நம்மளுடைய செல்லுலார் ரெஸ்பிரேஷனில் கிளைகோலிசிஸ். Glycolysis 6 carbon glucose will be converted into 3 carbon pyruvic acid. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. C6H12O6 plus O2 gives C3H4O3 plus 2H2O. Is actually a metabolic pathway in which glucose becomes pyruvic acid through 10 different enzymes catalyzed metabolic reaction. When you study respiration in chapter 12, you will study these reactions. ஒரு 10 steps போகும். குளுக்கோஸ்லேருந்து குளுக்கோஸ் 6-phosphate to fructose 6-phosphate அப்படியே போயிட்டு ஃபைனலாக there is a formation of 2-pyruvic acid. At this stage, you should know that this very metabolic pathway with 1 or 2 additional reaction give rise to a variety of metabolic end products. In our skeletal muscle, under anaerobic condition, lactic acid is formed. இப்போ நம்ம ரொம்ப நேரம் ஒரே பொசிஷனில் உட்காந்துட்டு இருந்தால் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். லைக் அப்படியே மசில் கிராம்ஸ் வரும். அப்போது anaerobic ரெஸ்பிரேஷனுக்கு போய் லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணுது. Under normal aerobic condition, pyruvic acid is formed. During fermentation, the same pathway leads to the production of ethanol, alcohol. So hence in different condition, different products are formed.
ஸோ டிஃப்ரெண்ட் கண்டிஷனில் டிஃப்ரெண்ட் ப்ராடக்டை அது ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒரே கண்டென்ட் தான். இப்போ ஏரோபிக்கில் ஒரு கண்டென்ட்டு, வித்தவுட் ஆக்சிஜன் ஒரு கண்டென்ட்டு, சில மைக்ரோப்ஸில் அது எத்தனாலாக ஃபார்ம் பண்ணுது anaerobic கண்டிஷனில். Okay, how do enzymes bring about such high rates of chemical conversion? இது எப்படி சாத்தியம்? இவ்வளோ ஃபாஸ்டஸ்ட் ரியாக்ஷன் எப்படி நடக்குது? To understand this, we should study enzymes a little more. இப்போ நம்ம எப்படி இவ்வளோ ஃபாஸ்டஸ்ட் ரேட்டில் ஒரு என்சைம் ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிப்போம். We have already understood the idea of an active site. Active site now இப்போ தெரியும் உங்களுக்கு. That is ஒரு சப்ஸ்ட்ரேட்டோட பைண்ட் ஆகிற பர்டிகுலர் பாக்கெட் ஆஃப் an enzyme. அதுதான் active site. The chemical or metabolic conversion refers to a reaction. இப்போ நம்ம இந்த ரியாக்ஷனுங்கிறது என்னன்னா chemical or metabolic conversion. உள்ள ஏதோ பாண்ட் உடையிறதோ சேர்றதோ இது எல்லாமே தான் ரியாக்ஷன். The chemical which is converted into a product is called a substrate. இங்கே நம்ம reactant தான் substrate அப்படின்னு சொல்கிறோம். Hence, enzymes, that is proteins with the 3-dimensional structures including an active site, convert a substrate into a product. Symbolically, this can be depicted as substrate into product. So, reactant into product. இங்கே enzyme உள்ள வரும்போது இங்கே reactant நம்ம substrateங்கிறதுனால substrate to product. It is now understood that the substrate is as to bind the enzyme at its active site within a given cleft or pocket. The substrate has to diffuse towards the active site. There is thus an obligatory formation of enzyme substrate complex. E stands for enzyme. This complex formation is transient phenomenon. So now I'll just mention here. இப்போது நம்ம நார்மல் ரியாக்ஷன் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு ரியாக்டண்ட்டு ப்ளஸ் இன்னொரு ரியாக்டண்ட்டு when they get into an action there is a product. இது ரெண்டும் சேர்ந்து there is a production, அதாவது ப்ராடக்ட். இப்போ நம்ம என்சைம் கேட்டலைஸ்டு ரியாக்ஷனுக்குள்ளே வரும்போது ஸோ திஸ் இஸ் த சப்ஸ்ட்ரேட். இப்போ நம்ம இங்கே ரியாக்டண்ட்டு தான் சப்ஸ்ட்ரேட்டுங்கிறோம். மேபி சப்ஸ்ட்ரேட் 1 ஆர் ஒரே ஒரு சப்ஸ்ட்ரேட்டு ப்ளஸ் அனதர் சப்ஸ்ட்ரேட் வச்சுக்குவோம். ஓகே, இதோட இப்போ என்சைமை நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ டைரெக்டாக ப்ராடக்ட் வர போகிறதில்ல. இது எல்லாம் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ். இந்த என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸில் இருந்து அடுத்த ஸ்டெப்பாக என்சைம் அட்டாச் ஆகிட்டு இருக்கிற ப்ராடக்ட். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ரெண்டாக பிரிஞ்சு என்சைம் தனியாக போயாச்சு, ப்ராடக்ட் தனியாக வந்தாச்சு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டபுள், தட் இஸ் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இது ஃபஸ்ட் ஆர்டர், இது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ 2 ஸ்டெப் இருக்குது. ஆனால் இந்த 2 ஸ்டெப் இருக்குல்ல, திஸ் இஸ் என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸும் என்சைம் ப்ராடக்டோட அட்டாச் பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிள். இம்மீடியட்டாக டிரான்சியன்ட் சொல்லலாம், இம்மீடியட்டாக அது பிரிஞ்சு என்சைம் ப்ராடக்ட். இப்போ வெளியே வந்த என்சைம் திருப்பியும் போய் இந்த சப்ஸ்ட்ரேட்டோட ஆக்ட் பண்ணி திருப்பியும் இது. அதனால தான் மேபி இது ஒரு 5 kg, இது ஒரு 5 kg இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 10 kg நான் இப்போ ஜஸ்ட்டு 5 கிராம் போட போகிறேன், அவ்வளோதான். ரொம்ப என்சைம்ஸை நான் போட போகிறதில்ல, 5 கிராம்ஸ் போட்டாலே இந்த ரியாக்ஷன். ஏன்னா ஒரு தடவையும் வெளியே வர என்சைம் வில் ஜஸ்ட் கோ பேக் டு தி சப்ஸ்ட்ரேட், திருப்பி ரியாக்ட் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோ நேரம் சப்ஸ்ட்ரேட் இருக்கும், இப்போ ஒரு 5 kg ப்ளஸ் 5 kg 10 kg சப்ஸ்ட்ரேட் இருக்கிற வரைக்கும் இந்த 5 கிராம் ஆஃப் என்சைம் உள்ளே போய் ரியாக்ட் பண்ணி, ஸோ அவ்வளோ ஃபாஸ்டஸ்ட்டாக முடிச்சுட்டு ஒன்ஸ் இந்த சப்ஸ்ட்ரேட் எல்லாம் காலியான பிறகு என்சைமுக்கு வேலையே இல்லை, அது தனியாக வந்துட போகுது. அவ்வளோதான். இதுதான் பேசிக். இப்போ நாம் இதை வச்சுட்டு படிப்போம். So E stands for enzyme. This complex formation is a transient phenomenon. ரொம்ப நேரம் இருக்காது, unstable. During the state where substrate is bound to the enzyme active site, a new structure of the substrate called transition state structure is formed. Very soon after the expected bond making is completed. இப்போ bond உடையணும், உள்ள கெமிக்கல் எல்லாத்துக்குள்ளேயும் அப்படியே அந்த ஒரு கொலிஷன் இருக்கும் இல்லையா. இப்போ அந்த பாண்டு உடையணும், இல்லை ஏதாவது ஒரு பாண்டு சேரணும். ஸோ த ப்ராடக்ட் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் தி ஆக்டிவ் சைட். In other words, the structure of a substrate gets transformed into the structure of a product. ஸோ இப்போது
இது அப்படியே சப்ஸ்ட்ரேட்லேருந்து ப்ராடக்டாக மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ ஷேப்பை மாற்றிருச்சு, உள்ள ரியாக்ஷன் நடந்துருச்சு, பாண்டு பிரேக் ஆகிருக்கலாம், இல்லை ஆட் ஆகிருக்கலாம், ஏதோ ஒன்று நடந்திருக்கும், அண்ட் ப்ராடக்ட் ஹஸ் பீன் ஃபார்ம்ட். The pathway of this transformation must go through the so-called transition state structure. இப்போ பக்கத்தில் இருக்கிற இந்த பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சரில் எக்ஸ் ஆக்சிஸில் உங்களுக்கு டிரான்சிஷன் ஸ்டேட் மேலே போகுது, இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜியை போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் ப்ராடக்ட். ஸோ இந்த ரெண்டு மேட்டரை இந்த கிராஃபில் டெபிக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது ஜஸ்ட் அ மினிட், இங்கே லுக் அட் ஹியர். See, without any enzyme, இந்த transitory ஸ்டேட்டுக்கு போக எவ்வளோ நேரம் எடுத்திருக்கு, வித் என்சைம் எவ்வளோ கொஞ்ச நேரத்தில் இந்த ரியாக்ஷன் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் இங்கே நடக்க வேண்டியது. ஸோ இது சப்ஸ்ட்ரேட்டு, இந்த டிரான்சிஷன் ஸ்டேட்டுக்கு போகிற டைமு, எனர்ஜி அப்படியே உங்களுக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஆனால் வித்தவுட் என்சைம் இது ரொம்ப நேரம் எடுத்திருக்கு. அண்ட் அதே மாதிரி கன்சம்ஷன் ஆஃப் எனர்ஜியும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதுதான் இதில் சொல்ல போகிறாங்க. இப்போ படிப்போம். There could be many more altered structural state between the stable substrate and the product. நடுவில் ஒரு சப்ஸ்ட்ரேட்லேருந்து ப்ராடக்ட் வரத்துக்குள்ளே நிறைய சேஞ்சஸ். Implicit in this statement is the fact that all other intermediate structural states are unstable. இப்போ நாம் போன இதில் பார்த்தோம் இல்லைங்களா, என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஆகட்டும், இப்போ ப்ராடக்டோட என்சைம் ஜாயிண்ட் ஆகி உட்காந்துக்கிட்டு இருக்குது, அது எல்லாமே அன்ஸ்டேபிள், எல்லாம் உடைய போகுது, உடஞ்சி கடைசியாக ப்ராடக்ட் வரப்போகுது. ஸோ ஸ்டெபிலிட்டி இஸ் சம்திங் ரிலேட்டட் டு எனர்ஜி ஸ்டேட்டஸ் ஆஃப் த மாலிக்யூல் ஆர் த ஸ்ட்ரக்சர். இப்போது ஒரு ரெண்டு கெமிக்கல் ஜாயின் ஆகுது, அது ஜாயின் ஆனவுடனே ரியாக்ஷன் நடக்க போகிறதில்ல. இப்போ அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ் மாலிக்யூல்ஸ் எல்லாம் கொலைட் ஆகணும். அப்போ அதுக்கு கைனெட்டிக் எனர்ஜி உள்ளே வரணும். ஸோ ஏதோ ஒரு எனர்ஜி இன்புட் உள்ளே வரணும். வந்த பிறகு அது எல்லாம் கொலைடாகி அதோட கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் எதர் இட் இஸ் பிரேக்கிங் த பாண்ட் ஆர் ஆடிங் த பாண்ட், அதெல்லாம் நடக்கணும். இப்போ யாரோ ஒரு ஆள் அவனை என்ஹான்ஸ் பண்ணுறான் இல்லையா, அவனுக்குள்ளே இருக்கிற அந்த மாலிக்யூல்ஸ் எல்லாத்தையும் கொலைட் பண்ண வச்சுருக்கான், அவனை தான் இங்கே நம்ம ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்கிறோம். இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி என்சைம் இல்லாமல் அதிகமாக இருக்கும். என்சைம் போட்டால் ஃபடாஃபட்டு நடந்துடும். அதுதான் இப்போ. ஸோ ஹென்ஸ் when we look at this pictorially through a graph, it looks like something as in figure 9.4. The y-axis represent the potential energy content. The x-axis represent the progression of the structural transformation or states through the transition state. இங்கே நமக்கு x-axisல potential energy போட்டிருக்கு and y-axisல ப்ராடக்டை போட்டிருக்கு. So you would notice two things. The energy level difference between S and P. இங்கே பாருங்க, S எங்கே இருக்குது and P ப்ராடக்ட் எங்கே இருக்குது. And if P is at lower level than S, the reaction is an exothermic reaction. இது exothermic reaction. One need not supply energy by heating in order to form the product. However, whether it is an exothermic or spontaneous reaction or an endothermic or energy requiring reaction, the S has to go through much higher state, higher energy state or energy requiring reaction. The S has to go through a much higher energy state or transition state. இப்போ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, நீ எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறியோ இல்லையோ, அது எக்ஸோதெர்மிக் ஆகட்டும் இல்லை எண்டோதெர்மிக் ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டும், ஆனால் இந்த சப்ஸ்ட்ரேட்டு இந்த ரியாக்ஷனுக்குள்ளே போகணும்னா இட் ஹேஸ் டு கோ டு த டிரான்சிஷன் ஸ்டேட். அந்த ஸ்டேட்டை போய் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதோட ப்ராடக்ட்டுக்குள்ளே வரணும். அதான் அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜிக்குள்ளே. த டிஃபரன்ஸ் இன் ஆவரேஜ் எனர்ஜி கண்டென்ட் ஆஃப் எஸ் ஃப்ரம் that of this transition state is called activation energy. ஸோ இந்த ஸ்டேட்டை தொடரத்துக்கே, இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி வழியாக அது டிரான்சிஷன் ஸ்டேட்டை தொடரத்துக்கே அதுக்கு இது எண்டோதெர்மிக்காக இருக்கலாம், ஆர் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் எதையாவது எனர்ஜியை கொடுக்கலாம், இல்லை கொடுக்காமலேயும் போகலாம். எது பண்ணாலும் இட் வில் டேக் மோர் டைம். என்சைம் இல்லைன்னா, என்சைம் போட்டால் கம்மியான டைம். அதுதான். ஸோ என்சைம்ஸ் ஈவென்ச்சுவலி பிரிங் டவுன் திஸ் எனர்ஜி பேரியர், மேக்கிங் த டிரான்சிஷன் ஆஃப் எஸ் டு பி கொஞ்சம் சீக்கிரமாக, அட் த சேம் டைம் நிறைய எனர்ஜியும் கன்சியூம் பண்ணாமல் நடந்து முடியுது என்சைமால். ஸோ
enzymes are biocatalysts ன்னு சொல்லுவோம் and also speed up the reaction but never involve in the reaction. உள்ளே போயிடாது. இப்போது உங்களுக்கு கேட்டலிஸ்ட் மாதிரி உங்கள் பேரண்ட் உங்களை படிக்க சொல்லலாம், அப்படியே உங்களை படிக்க, பட் அவங்க படிக்க முடியாது. அவங்க they increase the speed of your learning process, அந்த மாதிரி increase the speed of a reaction. So, nature of enzyme action. Each enzyme as a substrate is binding site in its molecule so that a highly reactive enzyme substrate complex is produced. This complex is short-lived and dissociate into products P and unchanged enzyme with an intermediate formation of the enzyme product complex. The formation of ES complex is essential for the catalysis. நான் அங்கே போட்டது இங்கே போட்டிருக்கு. The catalytic cycle of an enzyme action can be described in the following step. ஒரு 4 ஸ்டெப் வழியாக அது ரியாக்ஷனை முடிக்குது. First, the substrate binds to the active site of the enzyme, fitting into the active site. First, உள்ளே போகுது, active site ஓட substrate fit ஆகுது. The binding of the substrate induces the enzyme to alter its shape, fitting more tightly around the substrate. இப்போ அதுக்குள்ளே பைண்ட் ஆகி அதோட ஷேப்பை மாற்றுது. ஃபிசிக்கல் கண்டிஷன் ஆஃப் த சப்ஸ்ட்ரேட் இஸ் கெட்டிங் சேஞ்ச். அதை மாற்ற இன்னும் நல்லா உள்ளே போய் பெனட்ரேட் பண்ணியிருக்கு. அப்படியே நல்லா கிளட்ச் வித் த சப்ஸ்ட்ரேட். The active site, the third step, the active site of the enzyme, now in close proximity of the substrate, breaks the chemical bonds of the substrate and the new enzyme product complex is formed. இப்போது நல்லா உள்ளே போய் டைட்டாக பைண்ட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற மாலிக்யூல்ஸ்குள்ளே இருக்கிற பாண்ட்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஸோ நியூ என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் என்சைம் ப்ராடக்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபைனலாக the enzyme releases the product of the reaction and the free enzyme is ready to bind to another molecule of the substrate and run through the catalytic cycle once again. So finally product வந்துருச்சு, வெளியே வந்த enzyme திருப்பி அந்த சப்ஸ்ட்ரேட்டுக்குள்ளே போய் திருப்பி இந்த ரியாக்ஷனை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ 4 ஸ்டெப்ஸு. இதுவும் எக்ஸாம் கொஷினாக இருக்கலாம், எத்தனை ஸ்டெப்பில் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு. அடுத்தது என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த என்சைம் ஆக்டிவிட்டி. இப்போ ஒரு என்சைம் இவ்வளோ அழகாக நடந்துகிட்டு இருக்குது, எதெல்லாம் அதை ஸ்பீட் பண்ணுது, எதெல்லாம் அதை குறைக்குது, அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். த ஆக்டிவிட்டி ஆஃப் அன் என்சைம் கேன் பி அஃபெக்டட் பை அ சேஞ்ச் இன் த கண்டிஷன் விச் கேன் ஆல்டர் த டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ப்ரோட்டீன். These includes இப்போ டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர், இப்போ மோஸ்ட் ஆஃப் த என்சைம்ஸ் டெர்ஷியரி அந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். இப்போ டெம்பரேச்சரோ pH ஆர் சேஞ்ச் இந்த சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன், சப்ஸ்ட்ரேட்டோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குது, அது கண்டென்ட் எவ்வளோ இருக்குது, அது ஆர் பைண்டிங் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் கெமிக்கல்ஸ் தட் ரெகுலேட்ஸ் இட்ஸ் ஸ்பெசிஃபிக் கெமிக்கல் உள்ளே வந்து சப்ஸ்ட்ரேட் 2 ஒரே மாதிரி ஷேப்பில் இருந்து இதோட கம்பீட் பண்ணலாம். அதை தான் நம்ம இங்கே இன்ஹிபிட்டார்னு சொல்வோம். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் இதர் அதோட ஸ்பீடை என்ஹான்ஸ் பண்ணலாம் ஆர் குறைக்கலாம், அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். டெம்பரேச்சர் அண்ட் pH. Enzymes generally function in a narrow range of temperature and pH because protein மாதிரி, protein தானே, அது ரொம்ப நேரோ ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர், அதாவது ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் ஒர்க் ஆகாது. டிஃப்ரெண்ட் பிஹெச்சில், அசிடிக் பிஹெச்லாம் நிறைய ஒர்க் ஆகாது. ஈச் என்சைம் ஷோஸ் இட்ஸ் ஹையஸ்ட் ஆக்டிவிட்டி அட் அ பர்டிகுலர் டெம்பரேச்சர் அண்ட் பிஹெச் கால்டு தி ஆப்டிமம் டெம்பரேச்சர் அண்ட் ஆப்டிமம் பிஹெச். எல்லா என்சைமே எந்த ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ஆப்டிமம் ஆக்டிவிட்டியாக காட்டுதோ, ஹையஸ்ட் ஆக்டிவிட்டியை காட்டுதோ, அதுதான் அதோட ஆப்டிமம் பிஹெச், அதான் அதோட மேக்ஸிமம் pH ஆர் மேக்ஸிமம் டெம்பரேச்சர். ஆக்டிவிட்டி டிக்ளைன்ஸ் போத் பிலோ அண்ட் above த ஆப்டிமம் வேல்யூ. இதுக்கு மேலே போனால் அதனுடைய ஆக்டிவிட்டி குறையலாம், அதுக்கு கீழே வந்தாலும் ஆக்டிவிட்டி குறையலாம், அதுதான். ஸோ எங்கே அது மேக்ஸிமம் காட்டுதோ அதுதான் ஆப்டிமம். ஸோ லோ டெம்பரேச்சர் ப்ரிசர்வ்ஸ் த என்சைம் இன் அ டெம்பரவரிலி இன்ஆக்டிவ் ஸ்டேட். இப்போ லோ டெம்பரேச்சர்னால் இப்போ நம்ம ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கிற கண்டென்ட்டு அப்படியே இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் வைக்குது அதுக்குள்ளே இருக்கிற என்சைம், ஒரு வெஜிடபிள்குள்ளே இருக்கிற என்சைம்ஸ். வேறஸ் ஹை டெம்பரேச்சர் டிஸ்ட்ராய்ஸ் என்சைம் ஆக்டிவிட்டி பிகாஸ் ப்ரோட்டீன்ஸ் ஆர் டீநேச்சர்ட் பை ஹீட். ஸோ ஹை டெம்பரேச்சர் உடைக்குது, லோ டெம்பரேச்சர் அப்படியே அதை ஒரு டார்மன்ட் ஸ்டேஜில் இன்ஆக்டிவாக வைக்குது. Concentration of substrate. With the increase in substrate concentration, the velocity of the enzymatic reaction raises at first. Fastest போகும், maximum. இங்கே V max அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. Velocity of the concentration. இங்கே பாருங்கள், இங்கே velocity of the reaction V max. V max அப்படின்னா மேக்ஸிமம் ரியாக்ஷனுக்கு போயிருச்சு. இங்கே Km அப்படிங்கிறது மைக்கேலிஸ் மென்டன் கான்ஸ்டன்ட். Km வேல்யூ, எம்ங்கிறது மைக்கேலிஸ் மென்டன் கான்ஸ்டன்ட். இங்கே இப்போ ஆஃப் த ரியாக்ஷன் நடக்கும்போதே அதை V max, ஆஃப் V maxன்னு சொல்லுவோம்.
just a minute. இது ஆஃப் Vmax, இது மேக்ஸிமம் போயிருச்சு. அதுக்கு மேலே போகாது. அதுக்கப்புறம் பிகாஸ் எவ்வளோ சப்ஸ்ட்ரேட் இருக்கோ அது வரைக்கும் தான் என்சைம் போய் பைண்ட் ஆகி வரப்போகுது. இல்லைன்னா இப்போ தெர் இஸ் நோ சப்ஸ்ட்ரேட்னா என்சைம்க்கு அங்கே வேலையே இல்லை. ஸோ என்சைம் தனியாக பிரிய போகுது. ஸோ இங்கே Km வேல்யூ Michaelis Menten constant value. Okay, இப்போ படிப்போம். With the increase in substrate concentration, the velocity of the enzymatic reaction raises at first maximum. The reaction ultimately reaches the maximum velocity Vmax, which is not exceeded by any further rise in concentration of the substrate. This is because the enzyme molecules are fewer than the substrate molecule, and after saturation of these molecules, there are no free enzyme molecule to bind with the additional substrate molecule. அது முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் எவ்வளோ ஆட் பண்ணாலும் அது ரியாக்ஷனை நடத்த போகிறதில்ல. ஸோ அதோட அது சேச்சுரேட் ஆயிருச்சு. The activity of an enzyme is also sensitive to the presence of specific chemicals that bind to the enzyme. இப்போ இதையெல்லாம் தாண்டி டெம்பரேச்சர், pH, சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் எல்லாம் தாண்டி ஏதாவது ஒரு கெமிக்கல் சப்ஸ்ட்ரேட் மாதிரியே ஒரு ஷேப்போட சைஸோட வந்து என்சைமோட ஆக்டிவ் சைட்டோடவோ இல்லை நான் ஆக்டிவ் சைட்டோடவோ எங்கேயோ ஃபைட் பண்ணும்போது அதனுடைய ஸ்பீட் ஆஃப் ரியாக்ஷன் குறைய சான்சஸ் இருக்குது. அதை இப்போ அடுத்த பேராகிராஃபில் பார்க்க போகிறோம். When the binding of the chemical shuts off enzyme activity, the process is called inhibition and the chemical is called the inhibitor. இப்போ ஒரு கெமிக்கல் வந்து சப்ஸ்ட்ரேட் மாதிரியே ஒரு ஷேப்பில் வந்து இங்கே பைண்ட் பண்ணிடுது ஆக்டிவ் சைட்லன்னா என்சைமோட ஆக்ஷன் ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்போ அது இன்ஹிபிட் ஆகிடுச்சு. ஸோ யார் வந்து அதை இன்ஹிபிட் பண்ணுறாங்களோ அவன் இன்ஹிபிட்டார். ஆக்ஷன் இஸ் கால்டு இன்ஹிபிஷன். when the inhibitor closely resembles the substrate in its molecular structure and inhibit the activity of the enzyme, it is known as competitive inhibitor. ரெண்டு பேரும் ஒரே ஷேப்பில் வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சக்சினேட் டீஹைட்ரோஜினேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ஹிபிஷன் ஆஃப் சக்சினிக் டீஹைட்ரோஜினேஸ் பை மெலோனேட் மெலோனேட்டாகவும் இருக்கலாம். ஆக்சோலோ அசிட்டிக் ஆசிட் கூட வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ரெண்டுமே சக்சினிக் ஆசிடை டிஸ்டர்ப் பண்ணும். இந்த சக்சினிக் டீஹைட்ரோஜினேஸனோட ஆக்ஷன் வித் சக்சினிக் ஆசிடை டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு இன்ஹிபிட்டார்ஸ் தான். படிப்போம். when the inhibitor closely resembles the substrate in its molecular structure and inhibits the activity of the enzyme, it is known as competitive inhibitor. Due to its close structural similarity with the substrate, the inhibitor competes with the substrate for the substrate binding site of the enzyme. ஒரே மாதிரி இருக்கிறதுனால ரெண்டும் அந்த ஆக்டிவ் சைட்டுக்கு ஃபைட் பண்ணும். Consequently, the substrate cannot bind and as a result the enzyme action decline. enzyme action குறைஞ்சிருச்சு. Inhibition of succinic dehydrogenase by malonate with closely resembles the substrate succinate in structure. So malonate succinate மாதிரியே இருக்கிறதுனால succinic dehydrogenaseோட ஃபைட் பண்ணி ஆக்ஷனை குறைக்கும். அடுத்தது such competitive inhibitors are often used in the control of bacterial pathogen. பாக்டீரியல் பேத்தோஜனுக்கு நம்ம நிறைய காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர்ஸ் மாதிரி ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறோம். இது கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. தட் இஸ் சக்சினிக் டீஹைட்ரோஜினேஸ் பை மெலோனேட். இவங்க யாரை மாதிரி இருக்காங்கன்னா த சப்ஸ்ட்ரேட் சக்சினேட் மாதிரி ஸோ சப்ஸ்ட்ரேட் மெலோனேட்டுன்னு போட்டு அதோட சக்சினேட் வந்து இன்ஹிபிட் பண்ணுது அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கலாம். ஸோ இது நான் காம்படிட்டிவா இல்லை அலோஸ்டீரிக்கா அந்த மாதிரி ஒரு டைப்ஸ் இருக்குது அப்படிங்க. ஸோ இது காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார். பாக்டீரியல் பேத்தோஜனுக்கும் திஸ் இஸ் வெரி மச் யூஸ்ஃபுல். அந்த இந்த மேட்டரில் நம்ம வி ஆர் ப்ரிப்பேரிங் மெடிசன்ஸ் அந்த மாதிரி. Okay, so the next one, classification and nomenclature of enzymes. So thousands of enzymes have been discovered, isolated and studied. Most of these enzymes have been classified into different groups based on the type of reaction they catalyze. என்ன type of reaction பண்ணுதோ அதை வச்சு தான் அதை இந்த குரூப்பில் போடுறாங்க. டோட்டலாக 6 கிளாஸ் தான். enzymes are divided into 6 classes, each with 4 to 13 subclasses. So 14 to 13 subclasses and 6 classes. Oxidoreductases, dehydrogenases, enzymes which catalyze oxidoreduction between two substrates S and S.
இப்போ எதர் ஆர் ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் எது பண்ணாலும் இது கம்மிங் அண்டர் ஆக்சிடோரிடக்டேஸ். Transferase அப்படின்னு சொன்னாலே it will just transfer group from one molecule to another. அவ்வளோதான். Transferring the group. Enzyme catalyzing a transfer of a group G other than hydrogen between a pair of substrate. ஸோ இது transfer பண்ணி குரூப்பை மாற்றி போடுது. Transferase. இந்த transferase enzyme நம்ம பார்ப்போம். Glutamic acid and oxaloacetic acid, alpha ketoglutarate acid ஃபார்ம் ஆகிற இடத்துலலாம் இது வரும். ஸோ இங்கே அந்த எக்ஸாம்பிள் கொடுக்கல. ஸோ டோன்ட் வரி. அடுத்தது hydrolysis. Enzyme catalyzing hydrolysis of ester, ether or peptide or glycosidic bonds. ஏதோ ஒரு பாண்டை ஹைட்ரோலேட் பண்ணுது. ஹைட்ரோலிட்டிக் என்சைம்ஸ் நம்ம சாப்பிட்ற டைஜஸ்டிவ் ட்ராக் என்சைம்ஸ் மோஸ்ட்லி ஆர் ஹைட்ரோலிட்டிக் என்சைம்ஸ். ஸோ சிசி ஆர் சி ஹேலைட் ஆர் பிஎன் பாண்ட்ஸ். அடுத்தது enzyme lyases, enzymes that catalyze removal of groups from substrate by mechanism other than hydrolysis, leaving double bond. Sometimes இங்கே கூட there should be a double bond. இந்த இடத்துல double bond இருக்கணும். Okay, so let us see. So இதில் they just cleave, okay, addition of group to double bond or removal of group producing double bond. ஏதோ ஒன்று பண்ணிட்டு, so removing forming the double bond here. This is the place they just made. அடுத்தது ஐசோமரேஸ். ஐசோமரேஸ்னால் உங்களுக்கு தெரியும், இந்த ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ், ஜியோமெட்ரிக்கல். இது ஸோ இன்க்ளூட் ஆல் என்சைம் கேட்டலைசிங் இன்டர் கன்வர்ஷன் ஆஃப் ஆப்டிக்கல் ஜியோமெட்ரிக் ஆர் பொசிஷனல் ஐசோமரேஸ். ஸோ ஐசோமரேஸ்னால் இப்போ உங்கள் குளுக்கோஸ் 6-பாஸ்பேட்லேருந்து ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட் ஃபார்ம் ஆகிறது. ஆர் இன்கேஸ் மியூட்டேஸ் எல்லாம் இதுக்குள்ளே தான் வரும். குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் டு குளுக்கோஸ் 1-பாஸ்பேட் ஆல் கம்ஸ் அண்டர் ஐசோமரேஸ். Ligases, enzymes catalyzing the linking together of two compounds, enzymes which catalyze joining CO, CS, CN or PO all coming under. See for example, இப்போ pyruvic acid plus CO2, pyruvic acid plus CO2 by pyruvate carboxylase, அதில் உங்களுக்கு oxaloacetic acid formation இருக்கும். Krebs cycleக்கு முந்தின கடைசி பார்ட் ஆஃப் Krebs cycle வந்து oxaloacetic acid formation. அதுக்கப்புறம் தான் இங்கே அசிட்டைல் கோஎன்சைமோட ஜாயின் பண்ணி இதை நம்ம இங்கே Krebs சைக்கிளில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் அப்போ படிப்போம். சாரி, ரெஸ்பிரேஷன் பிளான்ட் ஃபிசியாலஜியில் வரும்போது இங்கே லிங்க் பண்ணுறேன், உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கிற ஒரு Krebs சைக்கிள், அங்கே இருக்கும் இந்த லிங்க்கு. ஸோ தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ லிகேஸ். அடுத்தது ஸோ தெர் ஆர் 6 குரூப்ஸ். என்னென்னலாம்? ஆக்சிடோரிடக்டேஸ், டிரான்ஸ்ஃபரேஸ், ஹைட்ரோலேசஸ், லையேஸ், ஐசோமரேஸ் அண்ட் லிகேசஸ். தட்ஸ் இட். அப்புறம் கோஃபேக்டர், இது கொஞ்சம் இதிலிருந்து கூட அடிக்கடி கொஷின் வந்துட்டுருக்கு. கோஃபேக்டர்ஸ்னால் என்ன? யூஸ்வலாக என்சைம்ஸ்னால் ப்ரோட்டீன், சம்டைம்ஸ் ஒரு நான் ப்ரோட்டீன் பார்ட் அதோட அட்டாச் ஆகிருக்கும். அதை பற்றி தான் இப்போ படிக்க போகிறோம். Enzymes are composed of one or several polypeptide chains. However, there are a number of cases in which non-protein constituents called cofactors are bound to the enzyme to make the enzyme catalytically active. அது ஆக்டிவாக இருக்கிறதுக்காக sometimes non-protein parts are attached. In these instances, the protein portion of the enzyme is called apoenzyme. Okay. So the protein portion is called apoenzyme, and 3 kinds of cofactors may be identified: prosthetic group, coenzymes or cofactors or metal ions. இதை நம்ம சொல்லலாம். Okay, so cofactors may be identified as prosthetic groups, coenzymes and metal ions. Prosthetic groups are organic compounds. Okay, so prosthetic groups are organic compounds and are distinguished from other cofactors in that they are tightly bound to the apoenzyme. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட். ப்ராஸ்தட்டிக் குரூப் ஆர்கானிக் காம்பவுண்டாக இருந்து டைட்டாக பைண்ட் பண்ணியிருக்கும் ப்ரோட்டீன் பார்ட்டோட. ஃபார் எக்ஸாம்பிள், இன் பெராக்சிடேஸ் அண்ட் கேட்டலேஸ் விச் கேட்டலைஸ் the breakdown of hydrogen peroxide to water and oxygen. Okay, and heme is the prosthetic group and it is a part of an active site of the enzyme. So inga hemoglobin la prosthetic group aayirukku, heme ion, and it is a part of an active site of an enzyme. Coenzymes are also organic compounds, but that association with the apoenzyme is only transient. This is important. So inga organic prosthetic groups are organic compounds tightly bound.
இங்கே coenzymes are also organic compound but loosely, so the coenzyme is only transient, so it is not stable for long, usually occurring during the course of catalysis. Furthermore, coenzymes serve as cofactor in a number of different enzymes catalyzed reaction. The essential chemical components of many coenzymes are vitamins. Coenzyme nicotinamide adenine dinucleotide NAD and NADP phosphate. Nicotinamide adenine dinucleotide phosphate contain a vitamin niacin. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக படிக்கணும். And full form of NAD and NADP also to be mentioned. படிச்சுக்கணும் நல்லா. A number of enzymes require metal ions for their activity, which form coordination bonds with the side chains at the active site and at the same time form one or more coordination bonds with the substrate. நிறைய மெட்டல்ஸ் நம்ம சாப்பிட்ற நிறைய மெட்டல்ஸ் நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை மெட்டல்ஸும் எங்கே சில நேரங்களில் என்சைமோட அட்டாச் ஆகி அது என்சைமோட ஆக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணை. இது இல்லைன்னா அந்த என்சைமை ஆக்டே பண்ணாதுங்கிற கண்டிஷனில் இருக்குது. அதில் ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக ஜிங்க் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கோஃபேக்டர் ஃபார் த புரோட்டியோலிட்டிக் என்சைம் கார்பாக்சிபெப்டிடேசஸ். கார்பாக்சிபெப்டிடேஸ் இது வந்து பேங்க்ரியாட்டிக் என்சைமில் வரும். இப்போ டைஜஷன் லெசன் இல்லாததுனால இப்போ உங்களுக்கு ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கோஃபேக்டர். ஸோ ஜிங்க்கு குறையும் போது இந்த கார்பாக்சிபெப்டிடேஸ் இல்லை, அதனால் டைஜஷன் ப்ராசஸ் குறைய சான்சஸ் இருக்கும். ஸோ catalytic activity is lost when the cofactor is removed from the enzyme, which testify that they play a crucial role in the catalytic activity of the enzymes. ஸோ அந்த கோஃபேக்டரை ரிமூவ் பண்ணால் அதனுடைய ஆக்ஷன் குறையுது, அப்போது நமக்கு டைஜஷன் குறையுது, அந்த மாதிரி போகும். இது அப்படியே சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் என்சைம்ஸ். ஸோ என்சைமில் நாம் பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா கிளாசிஃபிகேஷன், கோஃபேக்டர்ஸ், அதுக்கப்புறம் அதனுடைய ஆக்டிவேஷன் எனர்ஜி எப்படி இருக்குது, என்னென்ன ஃபேக்டர்ஸ் அதை அஃபெக்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ், அந்த மாதிரி வெரி இன்ட்ரெஸ்டிங் இந்த என்சைம்ஸ் லெசன். அண்ட் ரொம்ப முக்கியம் கூட, தனியாக ஒரு 4-5 பேஜ் போட்டிருக்கிறதுனால கம்பல்சரியாக அதில் வந்து கொஷின் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதோட இந்த லெசன் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சம்மரி எப்பவும் போல் சம்மரியை ஒரு ஜஸ்ட் பார்த்துருவோம். Although there is a bewildering diversity of living organisms, their chemical composition and metabolic reactions appear to be remarkably similar. வெரைட்டி நிறைய இருக்குது, ஆனால் ஆல்மோஸ்ட் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் போயிட்டுருக்கு. கொஞ்சம் வேரி ஆகும். ப்ரோட்டீன்ஸ் அங்கே ஒரு டேஸ்ட்டு மாறுது இல்லையா, ஒரு ஃப்ரூட்டுக்கும் ஒரு வெஜிடபிள்க்கும் டேஸ்ட்டு மாறுற மாதிரி சின்ன விஷயங்கள் மாறிக்கிட்டு இருக்கும். பேசிக் மெட்டபாலிசம் ஒரே மாதிரி தான் இருக்குது, ரெஸ்பிரேஷன், சர்க்குலேஷன், ஆனால் உள்ள சின்ன சேஞ்சஸ். The elemental composition of living tissues and non-living matter appear also to be similar when analyzed qualitatively. However, a closer examination reveals that the relative abundance of carbon, hydrogen, oxygen is higher in living system when compared to inanimate matter. எர்த் க்ரஸ்ட்டை பார்க்குறத விட கார்பனோ ஹைட்ரஜனோ ஆக்சிஜனோ லிவிங் சிஸ்டமில் அதிகமாக இருக்குது. The most abundant chemical in living organisms is water. There are thousands of small molecular weight, less than 1000 Dalton biomolecules. Amino acids, monosaccharides and disaccharides, sugars, fatty acids, glycerols, nucleotides, nucleosides and nitrogen bases are some of the organic compounds seen in living organisms. So there are 20 types of amino acids and 5 types of nucleotides. 20 types of amino acids la da nama paatho aspartic acid, அப்புறம் நியூட்ரல் அமினோ ஆசிட்ஸ், பேசிக் அமினோ ஆசிட்ஸ், அசிடிக் அமினோ ஆசிட்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிங் வச்சது அரோமேட்டிக் அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் இந்த 5 நைட்ரோஜனஸ் பேசஸ் பார்த்தீங்கன்னா அடினைன், குவானைன், சைட்டோசின், thiamine, uracil. Fats and oils or glycerides in which fatty acids are esterified to glycerols. Phospholipids contain, in addition, a phosphorylated nitrogenous compounds. Only 3 types of macromolecules, proteins, nucleic acids and polysaccharides are found in living system. Lipids, because of their association with the membrane, separate in the macromolecular fraction. ஸோ இது நம்ம லிப்பிட்ஸ் வந்து அந்த மெம்ப்ரெயினோட ரொம்ப அட்டாச் ஆகிருக்கு, என்டாங்கிள்டாக இருக்கிறதுனால நாம் அதை மேக்ரோமாலிக்யூல் கீழே படித்தாலும் இட் இஸ் பேசிக்கலி a micromolecule. Biomacromolecules are polymers. They are made of building blocks which are different.
Proteins are heteropolymers made of amino acids. Nucleic acids are composed of nucleotides. Biomacromolecules have a hierarchy of structure: primary, secondary, tertiary, and quaternary. Nucleic acids serve as genetic material. Polysaccharides are components of cell wall in plants, fungi, and also of the exoskeleton of arthropods. Plants na cellulose, fungi na chitin, and arthropod na chitin. It's all polysaccharides. They also are storage forms of energy: starch and glycogen. Starch plant ku, glycogen animal ku. Proteins serve a variety of cellular function. Many of them are enzymes, some are antibodies, some are receptors, some are hormones, and some other are structural proteins. இப்போ நமக்கு ஆக்டின், மயோசின்லாம் ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீனில், ஸ்கெலிட்டன் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன். ஸோ கொலாஜன் இஸ் த மோஸ்ட் abundant protein in animal world, and ribulose biphosphate, carboxylase, oxygenase is the most abundant protein in the whole of the biosphere. இது rubisco பிளான்ட்டில் இருக்கிற rubisco is the most abundant in the biosphere. அனிமல் எடுத்திங்கன்னா கொலாஜன். Enzymes are proteins which catalyze biochemical reactions in the cells. Ribozyme or nucleic acids which catalytic power. Proteinaceous enzymes exhibit substrate specificity, require optimum temperature and pH for maximal activity. They are denatured at high temperature. ஆனாலும் ஹை டெம்பரேச்சரில் போகாத சில என்சைம்ஸும் இருக்க தான் செய்யுது, நம்ம டேக் பாலிமரேஸ் மாதிரி. Enzymes lower activation energy of reaction and enhance greatly the rate of the reaction. So it lowers the activation energy, so the enzyme oda action வந்து fastest. Nucleic acids carry hereditary information and are passed on from parental generation to progeny. So அந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ்குள்ளே இருக்கிற ஜீன் தான் ஒரு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கேரக்டரை தூக்கிக்கிட்டு போகிறதுனால. இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ் பற்றி ரொம்ப டீட்டெயிலிங் இல்லை, ஸ்ட்ரக்சர் எல்லாம் நம்ம மாலிகுலார் ஜெனட்டிக்ஸில் படிப்போம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் லெசன், ஃபுல் பயோமாலிக்யூல்ஸ். இது ஒரு தேர்ட் வீடியோ. இது ஆக்சுவலி அவ்வளோ ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கும், மைன்யூட் டீட்டெயில்ஸு, ஸ்ட்ரக்சர்ஸு, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பின் பாயிண்ட் பண்ணி படிக்கிற கண்டென்ட் எல்லாம் இதுக்குள்ளே நிறைய இருக்குது. ஸோ கம்பல்சரியாக படிங்க. எப்படியுமே ஒரு 4 to 5 கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த பயோமாலிக்யூல்ஸ் லெசன் பெருசு. ஏன்னா இதெல்லாம் தரோவாக இருந்தால் தான் நம்ம ஜெனட்டிக்ஸ் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். இந்த சாப்டர்ஸே, இந்த யூனிட்டே அந்த மாதிரி தான், ரொம்ப இம்பார்ட்டண்ட் யூனிட். ஸோ தட்ஸ் ஆல். வித் திஸ் ஐ கன்க்ளூட். இதில் இன்னும் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் ப்ளீஸ் புட் இட் இன் த கமெண்ட் செஷன். ஐ வில் கிளாரிஃபை இட். ஏன்னா நமக்கு லிப்பிட்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்த லெசனில். கார்போஹைட்ரேட்டோட கண்டென்ட்டும் ரொம்ப கம்மி தான். ப்ரோட்டீன் கொஞ்சம் எலாபரேட் பண்ணியிருக்காங்க, என்சைமை நல்லாவே எலாபரேட் பண்ணிட்டாங்க. நியூக்ளிக் ஆசிட் இங்கே குறைச்சி பின்னாடி வர லெசனில் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி போடுவாங்க, அப்போ படிச்சுப்போம் இன்னும் டீட்டெயிலாக. ஓகே, வித் திஸ் ஐ வில் கன்க்ளூட். தேங்க்யூ வெரி மச்.